திண்டுக்கல் மதுரை புறவழிச்சாலையில் உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு வரப்பட்ட 1,20,000 ரூபாய் பறிமுதல். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி பொதுமக்கள் 50,000க்கும் மேல் கையில் பணம் எடுத்துச் செல்லக்கூடாது என்றும், அவ்வாறு கூடுதலாக எடுத்துச் செல்லப்படும் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் திண்டுக்கல் மதுரை புறவழிச்சாலை தோமையாபுரம் பிரிவு அருகே தேர்தல் பறக்கும் படை சேர்ந்த அதிகாரி கார்த்திகை செல்வி இன்று 21/3/2026 மாலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது பஞ்சம்பட்டியிலிருந்து வந்த தீபக் என்பவருக்கு சொந்தமான காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டார். காரை ஒட்டி வந்த தீபக்கின் மனைவி மரிய திவ்யா ஜெசிந்தா 1,20,000 ரூபாய் பணம் வைத்திருந்தார். ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் பறக்கும் படை அதிகாரி கார்த்திகை செல்வி பணத்தை பறிமுதல் செய்தார். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சுல்தான் சிக்கந்தரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை ஒப்படைத்தார். இதனையடுத்து உதவி தேர்தல் அலுவலர் சுல்தான் சிக்கந்தர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கருவூலத்தில் ஒப்படைத்தார்.